இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும்னா ஆண்டவர் ஒரு சில தகுதி வச்சிருந்தார். அது என்ன தகுதினா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சில நியாய பிரமாணங்களை, அதாவது கட்டளைகளை இப்படிதான் வாழணும்னு சொல்லி ஆண்டவர் எழுதி கொடுத்திருந்தார். இந்த எழுதி கொடுத்திருந்த ஒரிஜினல் காப்பி அது ஆசாரியர்களிடத்துல மட்டும்தான் இருக்கும். இந்த நாட்களில் சொல்ல போனால் அது பாஸ்டர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை இந்த ராஜா வாங்கி ஒரு பிரதி எழுதணுமா. பிரதினா உங்களுக்கு தெரியும், ஜெராக்ஸ் எடுத்து தனக்கு வச்சுட்டு அதன் அடிப்படையில் தன்னுடைய பர்சனல் லைஃப் இருக்கணுமா. தான் ஆட்சி செய்கிற அந்த நாடையும் அதன் வழியிலேயே நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் நடத்தினா அவனுடைய ராஜ்யம் நீடித்திருக்கும், அவனுக்கு பின்னாடி அவனுடைய பிள்ளைகளும் ராஜாக்களா நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இதை கேட்குற சகோதரனே, சிலர் ஒரு லீடர்ஷிப்ல இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு ஆஃபீஸில் ஒரு டீமுக்கு நீங்கள் லீடராக இருக்கலாம், அல்லது ஒரு ஊழியத்துக்கு நீங்கள் ஒரு லீடராக இருக்கலாம். நம்ம நினச்சது போல் நம்ம அவங்கள நடத்தினோம்னா, அதாவது நமக்கு கீழே உள்ளவங்களை நடத்தினா அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது நிலைச்சிருக்காது. நம்ம வேதத்தின் அடிப்படையில் பர்சனலாகவும் நம்ம இன்னைக்கு இருக்கிற பைபிளின் அடிப்படையில் நம்முடைய லைஃப்பை நம்ம வச்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் நமக்கு கீழே இருக்கிற செயல்பாடுகளையும் நாம் செயல்படுத்தும் போது நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக அமையும், அது நீடிச்சிருக்கும். நம்மளா நடத்துறதை விட தேவன் நடத்துறது நமக்கு ஆசீர்வாதம் தானே.